அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை சுற்றி சுற்றி வர மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். எந்த ஒரு தாந்திரிகமும் இதுல கிடையாது. சோ எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் நீங்கள் காதலிக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். உங்களை யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி அறிமுகமான நபர்களுக்கு தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியும். இந்த டெக்னிக்ல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் காதலிற்காக இருக்கக்கூடிய லவ்க்காக ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ இந்த காம்பினேஷன் ரொம்ப சில நாட்களிலேயே நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றதை நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். புதுசா பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இது. இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி அல்லது அர்த்தம் தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகளை தமிழ்லயோ அல்லது மற்ற மொழிகள்லயோ நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்பவுமே சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். சில முறைகள் இந்த வார்த்தைகளை நம்ம எழுதினாலோ அல்லது சொன்னாலுமே போதும், அந்த வார்த்தை சுலபமாக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியும். ஒன்ஸ் அந்த வார்த்தை நம்முடைய ஆழ்மனதில் பதிந்ததற்கு பிறகு அந்த வார்த்தைகளுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவில் அன்பையும் காதலையும் வலிமைப்படுத்தக்கூடியது. அடுத்ததாக ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இது காதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நம்பர். இந்த நம்பரை ஆட் பண்ணி நம்ம சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வரும்பொழுது அது எண் 6ஐ கொண்டு வரும். அதாவது நம்பர் 6 நமக்கு கிடைக்கும். இந்த நம்பர் அன்பு, பாசம், காதலுக்குரியது. சோ இந்த ஸ்விட்ச் வேர்டும் அந்த ஏஞ்சல் நம்பரும் சேரும் பொழுது நம்பிக்கையோட இதை நீங்க பயன்படுத்தினால் இமீடியட்டா மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 55 முறைன்னு 55 டைம்ஸ்னு 1 மந்த்துக்கு கண்டினியூஸா நீங்க எழுதணும். ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு நோட் புக் அல்லது டைரி எடுத்துக்கோங்க. பேப்பர்ல எழுதணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க தாராளமாக எழுதலாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தி நீங்க எழுதுங்க. மற்ற நிறங்களை நீங்க பயன்படுத்தி எழுதக்கூடாது. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தான் நீங்க எழுதணும். பென்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. அது மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர், பென்சில்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி கிறுக்கி வச்சிருக்கிற பழைய நோட் புக் அல்லது கிழிஞ்ச நோட் புக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. பேப்பர்ல எழுதுறவங்க A4 ஷீட் மாதிரியான பேப்பர்ல எழுதுங்க. டைரியில எழுதுறவங்க அது ரூல்டு பேஜஸா தான் இருக்கும். பேப்பர் வாங்கி எழுதுறவங்க அன்ரூல்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது கோடு போடாத பேப்பர்களை பயன்படுத்துங்க. அது நல்ல ஃப்ரெஷ்னஸை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ் மட்டும் தாங்க எழுதணும். அதனால நீங்க நம்பர் போட்டுட்டு எழுதுங்க. அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுத வேண்டாம். சோ நீங்க 1 2 3ன்னு நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு கண்டினியூஸா நீங்க எழுதணும். நடுவில் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்கு மேல நீங்க லாங் பிரேக் எடுக்காதீங்க. டோட்டலா 30 டேஸ்க்கு நீங்க எழுதணும். 30 நாளைக்கு நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்களை கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. ஒவ்வொரு முறை இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுதும் யாருக்காக நீங்க எழுதுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட அட் பிரசன்ட் ரைட் நோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதணும். இன்கேஸ் நீங்க பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி,
வருத்தமோ கோபமோ வெறுப்போ இது போன்ற உணர்வு நிலை இருக்கக்கூடாது. நீங்க சந்தோஷமான மனநிலையில மட்டும்தான் இதை எழுதணும். அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்க சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினைச்சிட்டே நீங்க எழுதுங்க. அதுதான் ரொம்பவுமே முக்கியம். இதை எழுதுறதுனால அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல அன்பையும் காதலையும் பொழிய போறாங்கன்னு எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாது. ஏன்னா அட் பிரசன்ட் கரண்டா அவங்க உங்க மேல அன்பையும் காதலையும் பொழியறாங்கன்ற அந்த சந்தோஷமான மனநிலையில தான் இதை நீங்க எழுதணும். ரிப்பீட்டடா இதை நான் சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். உங்களுடைய கவனத்தை நீங்க வேற எங்கேயோ வச்சுட்டு இதை எழுதக்கூடாது. 55 டைம்ஸ் நீங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற அந்த உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு மேக்சிமம் நீங்க அந்த நபரை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை மட்டுமே நீங்க பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. எழுதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க ரொம்பவுமே உற்சாகமா உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். எந்த டைம்ல இதை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்துல எழுதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சின்ன குறிப்பு, நீங்க தனி இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க. நீங்க எழுதுறத வேற யாருமே பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க எழுதுறத யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கும் கவனம் சிதறும். மோஸ்ட்லி இது போல டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது யார்கிட்டயுமே ஷேர் பண்ண கூடாது. சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 555 டிக்ளேர் லவ் மிராக்கிள் நவ். 555 டிக்ளேர் லவ் மிராக்கிள் நவ். 555 டிக்ளேர் லவ் மிராக்கிள் நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான வாக்கியம். இந்த 555 அப்படின்ற நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா 6 அப்படின்ற சிங்கிள் டிஜிட் நம்பர் நமக்கு கிடைக்கும். 5 + 5 + 5 நமக்கு 15 கிடைக்கும். அந்த 1 + 5 ஆட் பண்ணும் பொழுது சிங்கிள் டிஜிட்டா நமக்கு 6 கிடைக்கும். இந்த எண் 6 காதலை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. சோ இந்த நம்பரை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உண்மையான அன்பையும் காதலையும் அது பெற்றுத்தரும். அடுத்த சில முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றத எப்பவுமே ஷேர் பண்ண கூடாது. இன்கேஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் கிடையாதுங்க. எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் நீங்க பயன்படுத்தினாலும் சரி, யாருக்காக அதை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்க கிட்ட அதை பற்றி நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த நபரை பற்றி நீங்க அவ்வளவு நினைக்காதீங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த நபரை பற்றி எப்பவுமே நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை கையில் எடுக்காது. முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்த்தது போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல அபரிவிதமான அன்பையும் காதலையும் பொழிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதிகமா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற உணர்வு அவங்களுக்குள்ள தோன்றும். 10 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாலும் கூட 30 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நடுவுல டிராப் பண்ண கூடாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.